நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்களே, அம்பாளுடைய ஆசீர்வாதம் வாராகி வாழ வைப்பால் வாராகி. முக்கியமான ஒரு தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஒரு வருஷம், இப்போ நமக்கு புது வருஷம் பிறந்திருக்கு, சித்திரை வருஷம், பராபவ வருடம் தமிழ் வருஷம் பிறந்திருக்கு. இந்த தமிழ் வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது, அந்த ஃபண்டு க்ரைசிங் அது எப்படி இருக்க போகுது, அதாவது அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க போதா, இல்லை ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்க போகுது. நிறைய இன்வெஸ்டர்ஸ் கோல்டில் போட்டிருப்பாங்க, சில்வரில் போட்டிருப்பாங்க, ஷேரில் போட்டிருப்பாங்க, ஸ்டாக்கில் போட்டிருப்பாங்க, ட்ரேடிங்கில் போட்டிருப்பாங்க, இது போக பிஸ்னஸில் போட்டிருப்பாங்க. நிறைய பிஸ்னஸ் இருக்குது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லேருந்து, டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து, ஹார்பர்லேருந்து, கண்ணுக்கு தெரியாமல் நிறைய இன்வெஸ்டிங் இருக்குது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு 7-8 தான் நம்ம சொல்கிறோம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, அப்புறம் அந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட், சம்திங் 2-3 சொல்கிறோம். பட் நிறைய இன்வெஸ்டிங் இருக்குது. அது எல்லாமே இந்த வார் நடந்ததுனால நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு கொலாப்ஸ் ஆகிப்போச்சு, தலைகீழாக மாறிவிட்டது, டோட்டலாக டேமேஜ் ஆகிப்போச்சு. பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம், தொழில் நிறுவனங்கள் எல்லாம் ஸ்தம்பிச்சு போய் நிற்குது, அப்படி ஸ்டக்காகி போய் நிற்குது. எனக்கு தெரிஞ்சு கிரக சூழ்நிலை அவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிளிங்காக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த என்னைக்கு இந்த வார் முடியும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. இன்றைக்கி தேதி 8/4 ஏப்ரல் 8ஆம் தேதி இந்த ஷூட் நடக்குது. நான் மார்ச் மாதம் ஷூட் நடக்கும்போதே சொன்னேன், என்னுடைய 2 பதிவுகளுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏப்ரல் மாதம் 14-16 தேதிக்குள் அல்லது 20ஆம் தேதிக்குள்ளே இந்த வார் முடிவடைஞ்சிரும், முடிவுக்கு வந்துடும், ரொம்ப நாள் நடக்காது அப்படின்னு சொன்னேன். இதை முன்கூட்டியே சொல்ல முடியுமா சார் அப்படின்னு கேட்டால், அதை சொல்கிறதுக்கு தானே ஜோசியம் இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தானே நாம் இருக்கோம். அப்போ வார் வந்ததை சொன்னீங்களா சார் அப்படின்னாக்கா, அதுவும் சொல்லப்பட்டது நம்முடைய முன்னாடி பதிவில் ஓப்பனிங் போய் பாருங்கள். ஏன் நடந்ததுன்னா, சூரியன் எப்போ கும்பத்துக்கு வந்தாரோ, அதாவது மார்ச் மாதம் 14ஆம் தேதி, வாரம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நீங்கள் பார்த்து, மேபி ஒரு 7 days பிஃபோர் ஆர் ஆஃப்டர் இருக்கும், அவ்வளோதான். அப்போது பிறந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு வேர்ல்டு வைடு பொருளாதாரம், மக்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது, இன்வெஸ்டர்ஸ், மெயினாக இன்வெஸ்டருக்கு என்ன பதில் கிடைக்க போகுது, அவங்களுடைய ஃபண்டு ஃப்ளோ டிரான்சாக்ஷன் எப்படி இருக்க போகுது, ஜாப் வைஸ் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது, கம்பெனி ஃபேக்ட்ரி வைஸ், ஆர்டர் வைஸ் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது, மெயினாக அவங்களுடைய உலக பொருளாதாரம், மக்களுடைய தனி மனித பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம், பாருங்கள். கும்பராசிக்கு இந்த ஃபினான்ஷியல் இயர் ரொம்ப 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 முக்கியம். இது நாள் வரையில் உங்களுக்கு ஜென்ம சனி இருந்தது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய லாஸ் ஏற்பட்டிருக்கும், மெயினாக கடன் சுமைகள் அதிகரித்திருக்கும். கடந்த காலங்களில் கடன் அதிகரிச்சிருக்கும். ஆனால் பாருங்கள், கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே, நல்ல நேரம் பிறந்துடுச்சு. இந்த ஃபினான்ஷியல் இயர் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது, வளர்ச்சியை கொடுக்க போகுது, நன்மையை அளிக்க போகுது. இன்னும் சொல்லப்போனால் கும்பராசி அன்பர்களே, வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும், பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும், வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள், ப்ரமோஷன்ஸ் கிடைப்பதை போல் நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டு, அதுவும் உங்களுக்கு நல்ல போனஸோட இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும், இடமாற்றங்கள் அமையும், எல்லா நன்மைகளும் கும்பராசிக்கு வந்தமையும். குடும்ப பெண்களாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், எல்லா இடத்திலும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். குறிப்பாக இந்த ஃபினான்ஷியல் இயர் தான் நம்ம டாப்பிக்கே, அதுதான். 2026-2027 இந்த ஃபினான்ஷியல் இயர் நமக்கு எப்படி இருக்க போகுது, வருமானம் எப்படி இருக்க போகுது, சேமிப்பு இருக்குமா, இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது செய்ய முடியுமா, அதில் ப்ராஃபிட் எவ்வளோ எடுக்க முடியும், இதை முன்கூட்டியே நம்ம அறிஞ்சிக்கிறோம்.
அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே ஜோசியம் இருக்குது. இதை சொல்ல முடியுமா சாமி அப்படின்னா, இப்போ அதுக்கு தானே நம்ம ஜோசியராக இருக்கோம். அப்புறம் எதுக்கு படிக்கிறோம்? அப்போ கும்பராசி அன்பர்களே, இந்த 2026 2027 இந்த ஃபினான்ஷியல் இயர் உங்களுக்கு சிறப்பானதாக உள்ளது. நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ், நிறுவனங்களாக இருக்கலாம், கம்பெனிகளாக இருக்கலாம், ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், சின்ன சின்ன நிறுவனங்களாக, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், அதே போல் ஹோட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, மெடிக்கல் ஷாப்பு, அது மாதிரி சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, எல்லா விதமான ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சனியுடைய வீடு இல்லை. அதே போல் செகண்ட் ஹேண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இரண்டாம் கட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னா இல்லீகல் மறைமுகமான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. இரண்டாம் கட்டனா இப்போ நியர்பையாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பிரச்சனை யாருனையும் நமக்கு தெரியாது. இவங்க வர்றாங்க, ஜாதகம் பார்க்குறாங்க, பார்த்தோன்னே ஷாக்கு. பார்த்தோம்னா செகண்ட் ஹேண்ட் பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறாங்க. பெரிய சிக்கலை போய் வம்பு வழக்கில் போய் மாட்டிக்கிட்டாங்க. அதுலேருந்து வெளியில் வர முடியுமா? அந்த அம்மா அதுதான் கேட்குறாங்க. எங்கள் கணவருக்கு தெரியாமல் பார்க்கணும் சார், நம்ம ஜெயிப்போமா, நம்மளால் வர முடியுமா அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அப்போ அந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மறைமுகமான தொழில் செய்யக்கூடியவங்க, மெயினாக கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபேக்ட்ரிஸ் வச்சு ரன் பண்ணக்கூடியவங்க, கவலை வேண்டாம். கும்ப ராசி அன்பர்களே, இந்த 2026-27 உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். அதே போல் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள், வேலைக்கு போகக்கூடியவங்க, கமிட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க, பேர் தான் வெளிநாட்டில் இருக்கும், அமெரிக்காவில் இருக்கும், ஆஸ்திரேலியாவில் இருக்கும் சொல்லிக்கலாம், யூகேயில் இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஆனால் உண்மையிலேயே அவங்களுக்கு இந்த வருமானம் ஒரு நல்ல லக்ஸரியாக அல்லது ஒரு சேமிப்போடு இருக்காங்கன்னா நிச்சயமாக கிடையாது. நிறைய கமிட்மெண்ட். ஒரு 2 லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கிறாங்க, ஒரு 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. தன்னுடைய சொந்த யூஸுக்கு ஒரு 20,000 தான் அவங்க எடுக்க முடியும். இது எல்லாம் கமிட்மெண்ட்டு. ஹவுசிங் லோனு, அந்த லோனு, இந்த லோனு, கார் லோனு, பட்ஜெட் போட்டு வாழ்வாங்க. ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வைக்கணும், நூல் போட்டு கட்டி வைக்கணும், எழுதி வைக்கணும், இது பால் காசு, இது ஈபி காசுன்னு. அப்போ அந்தளவுக்கு ஒரு டைட் பொசிஷனில் இருக்கிறீங்களா? கவலை வேண்டாம் கும்ப ராசி அன்பர்களே. இந்த 2026-27 ஃபினான்ஷியல் இயர் உங்களுக்கு கை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும், நன்மையை செய்யும். ஒரு க்ரோத் இருக்குது, ஒரு வளர்ச்சி இருக்குது, தொழில் அபிவிருத்தி ஆகும். அதே போல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜெயிக்கும். ஷேர் மார்க்கெட்டோ, ஸ்டாக் மார்க்கெட்டோ, கோல்டு மார்க்கெட்டோ, சில்வரோ, கிரிப்டோ கரன்சி, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜெயிக்கும். அப்போது இந்த ஃபினான்ஷியல் எனக்கு எப்படி சாமி இருக்கும், தனிப்பட்ட முறையில் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி அப்படின்னா, அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் கும்பராசி அன்பர்களே.